السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் தொடர்ச்சியாக மார்க்கம் தொடர்பான செய்திகளை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த சிறிய அடையாளங்களை குறித்த ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக சிறிய அடையாளங்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஏற்படக்கூடியதுதான் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள். சரிங்களா? இப்ப என்னன்னா அந்த பெரிய அடையாளங்கள் என்னங்கிறத நம்ம சொல்ல போறது கிடையாது, நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிங்களா? அப்படி அந்த கடைசில இருந்து ஆரம்பிங்க. மொத்தம் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் எவ்வளவு? மொத்தம் 10. மாஷா அல்லா. அப்படியே வேற யாரு முதல் அடையாளம்? அந்த 10ல ஏதாவது வேற பேசு மிருகம் ஒண்ணு, வேற தஜ்ஜால், வேற ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வருகை, மேற்குல உதிக்கக்கூடிய சூரியன். ஓகே, வேற இமாம் மஹதி கிடையாது. யஜூஜ் மஅஜூஜ் உடைய வருகை அது சொல்லியாச்சு. பேசும் பிராணி, பூகம்பம். அதாவது பூகம்பம் வந்து 3 இடத்துல. சரிங்களா? அதே வந்து 3 அடையாளம் வந்துடும். சரிங்களா? 3 இடங்கள்ல 3 அரபு தீபகற்பத்துல பூகம்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கடைசி அது சின்ன அடையாளம், அது சொல்லியாச்சு. வேற சூர், அது 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 10 அடையாளம் முடிஞ்சதுக்கு பிறகுதான். இன்னும் 1 பாக்கி இருக்கு. ஆமா, 2 சார், 2 பாக்கி இருக்கு. 8 சொல்லி இருக்கிறோம், இன்னும் 2 பாக்கி இருக்கு. நெருப்பு பிளம்பு. சரியா? யமன் தேசத்திலிருந்து ஒரு நெருப்பு பிளம்பு கிளம்பி எல்லா மக்களையும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்கும் அப்படின்னு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய வேற கடைசி கிடையாது. கடல்ல தீ மூட்டப்படுங்கிறது உலக அழியில ஸ்டார்ட் ஆகும் போது. தஜ்ஜால் சொல்லியாச்சு, யஜூஜ் மஅஜூஜ் சொல்லியாச்சு, ஈசா நபி சொல்லியாச்சு, அந்த 3 தீபகற்பம், அந்த 3 நிலநடுக்கம் அது சொல்லியாச்சு, 6 ஆயிடுச்சு. அப்புறம் பேசும் பிராணி 7, சூரியன் 8, நெருப்பு பிளம்பு 9, இன்னொன்னு கிடையாது. அதுல சின்ன அடையாளங்கள் கிடையாது. சரி, அதாவது என்னன்னா இன்னொன்னு 10வது புகை மூட்டம் 1 கிளம்பி வரும் அப்படின்பாங்க. சரிங்களா? புகை மூட்டம் கிளம்பி அது இறை நம்பிக்கையாளர்களை தவிர்த்து காஃபிர்கள் யாரெல்லாம் அதை சுவாசிக்கிறாங்களோ அவர்கள் இறந்து போடுவார்கள் அப்படின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இந்த 10 அடையாளங்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அதோட டோட்டல் கேமுக்கு ஒரு எண்டு வந்துடும். சரிங்களா? உலக மக்களுக்கு, உலகத்துக்கு ஒரு எண்டு கார்டு வரக்கூடிய நேரம் தான் இந்த 10 அடையாளங்கள் நடந்துருச்சு அப்படின்னா. இது ஏன் நம்ம இப்ப குறிப்பா சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு சமீபத்தில் நிறைய மக்கள் ஒரு புது கொள்கை ஒண்ணு தோன்றுது. சரிங்களா? இந்த பகுதியில் எப்படின்னு தெரியாது, தமிழகத்துல எப்படி அப்படின்னா ஒரு கொள்கை ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய சாரர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். என்னப்ப மாய உலகம் அப்படின்னா, தஜ்ஜால் வந்துட்டான். எப்படி? தஜ்ஜால் வந்துட்டான். யஜூஜ் மஅஜூஜ் வந்துட்டான். யஜூஜ் மஅஜூஜ் யாரு தெரியுமா? அதாவது சைனாக்காரங்களும் அப்புறம் ரஷ்யாக்காரங்களை தான் அதை குறிக்குது. இவங்கதான் வந்து யஜூஜ் மஅஜூஜ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க. இப்ப டெல்லியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புகை வருது பாத்தீங்களா? டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் கடுமையா இருக்கும், எப்ப பார்த்தா புகை மட்டுமா இருக்கும். அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அடையாளம் நடந்து 10வது அடையாளத்துல இந்த புகை மூட்டங்கிற அடையாளம் நடந்துருச்சு, தஜ்ஜால் வந்துட்டான். இன்னும் ஒரு சாரார் எப்படி இருக்காங்கன்னா, தஜ்ஜால் வருவதற்குண்டான என்னென்ன ஏற்பாடுகள் இருக்குதோ எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில சாரார் அப்படின்னு இலுமினாட்டிங்கிற ஒரு கொள்கை கொண்டவங்க, அவங்களை பின்தொடரக்கூடியவங்க, அவர்கள் உண்மை என்று நம்பக்கூடியவர்கள், தஜ்ஜால் வந்துட்டான்னு சொல்றவங்க, யஜூஜ் மஅஜூஜ் வந்துட்டான்னு சொல்றாங்க, பேசும் பிராணி வந்துருச்சு அப்படின்றேன். எப்படி? பேசும் பிராணி உட்பட என்ன வந்துருச்சாமா உலகத்துல வந்துருச்சு என்று சொல்லக்கூடிய சாரார்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இது எதுவுமே சரியான தகவல் கிடையாது, உண்மையான தகவல் கிடையாது. மனோ இச்சையின் அடிப்படையில அவர்களால் உருவாக்கிய கருத்துக்களை ஒழிய இந்த 10 அடையாளம் 10ல 1 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 10ல 1 ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா
அடுத்தடுத்து என்ன ஆகும், எல்லா அடையாளமும் தொடர்ந்து ஆரம்பிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதற்குண்டான நாள் ரொம்ப தூரத்திலும் கிடையாது. அந்த நாட்கள், அந்த அடையாளங்கள் நடந்து முடிஞ்சிருச்சும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் கியாமத் நாளும் இப்படி அனுப்பப்பட்டுள்ளோம் என்று தன்னுடைய 2 விரல்களை ஒன்று சேர சொல்றாங்க. அப்ப கியாமத் நாளுங்கிற ரொம்ப தூரத்துல கிடையாது. சரிங்களா? அது எப்போ வேணாலும் நடந்து வரும், அப்படி ஏற்பட்டு விடும் என்ற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த அடிப்படை இந்த 10 அடையாளங்கள்ல இந்த தஜ்ஜாலுங்கிற இந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த தஜ்ஜாலுங்கிற கேரக்டர் அல்லாஹ் நம்மை காப்பாற்றியாக வேண்டும். நாம் உயிரோடு இருக்க காலகட்டத்துல தஜ்ஜால் வந்தா அப்படின்னா நம்முடைய ஈமானுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ட ஒரு சோதனை என்ன அப்படின்னா இந்த தஜ்ஜாலுடைய வருகைதான். இவன் தஜ்ஜால் வருவதற்கு முன்பாக நபிகளுடைய காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அபு மூசா அல் அஷ்ஷரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவர் கடல்ல என்ன பண்றாருன்னா பிரயாணம் பண்றாரு. கடலில பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது ஒரு கடல்ல ஏற்பட்ட ஒரு விதமான இயற்கை சீற்றத்தின் காரணமாக ஒரு தீவின் பக்கம் அவங்க போய் சேர்றாங்க. அந்த தீவில் அவங்க இறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய அபு மூசா அல் அஷ்ஷரி என்ற இவரும் அவரோடு இருந்த ஒரு சில தோழர்கள் என்ன பண்றாங்க, அந்த தீவுக்குள்ள பாக்குறாங்க. பார்க்கிற பொழுது ஒரு பிராணி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த பிராணியுடைய முன்பகுதி எது, அந்த பிராணியுடைய பின்பகுதி எது என்று தெரியவில்லை. அடையாளம் தெரியாதவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு விதமான முழுக்க முடியலால கவரப்பட்ட அடர்த்தியான ஒரு மிருகம் ஒண்ணு அவரிடத்த சொல்லுது, நீங்க அங்க போக, உள்ள தஜ்ஜால் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை நீங்க போய் சந்திங்க என்று சொல்கிறான். சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அவ பார்க்கக்கூடிய நேரத்துல இரும்பு சங்கிலால் கட்டப்பட்ட நிலையில ஒரு ஒரு மனிதரை கடக்கிறார். யாரு அப்படி, இவன் தான் தஜ்ஜால் அப்படிங்கிற அந்த கேரக்டர் என்ன ஆகுது, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப இந்த நேரத்துல தஜ்ஜால் கட்டப்பட்ட ஒரு நிலையில அவனுடைய உருவத்தை பார்த்த உடனே அங்க அந்த தோழர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாசம் உண்டாகட்டும் அப்படின்ற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டப்பட்ட கை கால்கள் விலங்கிடப்பட்ட ஒரு நிலையில அவனுடைய உருவம் ஒண்ணு அங்க கிடக்குது. அவன் இவனுடைய உருவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா, தவறான சில தகவல்கள் இருக்கு. எப்படி தஜ்ஜாலை குறித்த ஒரு தப்பான தகவல் என்ன அப்படின்னா, இவன் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள ஒரு ஹைட்ல இருப்பான், இவன் கடலுக்குள்ள போனா அப்படின்னு இவனை பத்தி உள்ள கட்டுக்கதைகள், தஜ்ஜாலை பற்றி உள்ள கட்டுக்கதைகள் என்ன அப்படின்னா, இவன் கடலுக்கு போவானமா, கடலுக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த கடல் இருக்கு பாத்தீங்களா, கடல்ல கால வச்சா அப்படின்னா அவருடைய கெண்டைக்கால அளவுக்கு தான் அந்த தண்ணி உள்ளடங்குமா, அவ்வளவு ஹைட் அப்படி இருக்கும். அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த மீன், பெரிய பெரிய திமிங்கலம் போன்ற மீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மீனை பசிச்சுது அப்படின்னா அந்த மீனை எடுத்து சூரியன் கிட்ட காட்டி சுட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதை என்ன பண்றது இன்னைக்கும் ஒரு சாரார்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற. அப்ப இதெல்லாம் என்ன பொய்யான பித்தலாட்டம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் தஜ்ஜாலை பற்றின ஒரு தகவலே கிடையாது. உண்மையான தகவல் என்ன அப்படின்னா, அவன் ஒரு நடுத்தரமான உயரம் கொண்ட ஒரு நபர். அப்ப அவனை எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய நெத்தி பகுதிகளை இந்த இடத்துல என்ன போட்டிருக்கும், காஃபீர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அங்க என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறத வாசிக்க முடியும். அப்பற்பட்ட ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை நெற்றி பகுதியில இருக்கு. அவனுடைய ஒரு கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கும். இன்னொரு கண்ணு பாத்தீங்கன்னா இந்த சுருங்கி போன திராட்சை இருக்கு பாத்தீங்களா, அது போன்ற கண்கள் இருக்கும். அவன் ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும், இன்னொரு கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எப்படி இதெல்லாம் கேட்ட உடனே அப்போ அந்த தஜ்ஜால் கேட்கறான், நீங்க யாரு? நாங்க இந்த அரபு உலகத்துல வந்திருக்கிறோம். அரபு உலகத்துல வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு நபர் வந்திருக்கிறாரா? அவர் இறை தூதர் என்று வாதாடுறாரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, முகமது என்ற ஒரு நபர் வந்திருக்கிறாரு, அவர் இறை தூதர் என்று சொல்றாரு. அப்படி அந்த பேச்சுவார்த்தையில ஓடிட்டு இருக்கும் போதே தஜ்ஜால் சொல்றான், நான் தான் கியாமத் நாளுடைய அடையாளமாக இருக்கிறேன். கியாமத் நாள் வருகிற பொழுது என்னுடைய விலங்குகள் இந்த விலங்கெல்லாம் அவிழ்க்கப்பட்ட நிலையில நான் மக்களிடத்துல வருவேன் என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்ட உடனே அபு மூசா அல் அஷ்ஷரி என்ன பண்றாங்கன்னா, நேரா கப்பலை எடுத்துட்டு நபிகள் நாயகத்தை போய் இந்த நடந்த இந்த சம்பவத்தை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுவ தஜ்ஜால், அவன் தான் தஜ்ஜால். கியாமத் நாள், அந்த கியாமத் நாள் ஏற்படக்கூடிய போது இவன் அனுப்பப்படக்கூடியவனாக இருக்கிறான். இவனை குறித்து எப்படி எல்லா இறைத்துதலும் எச்சரிக்கை செய்தார்களோ, நானும் இவனை குறித்து உங்களை எச்சரிக்கை செய்யறேன். மற்ற இறைத்துதர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை இவனை பற்றி நான் சொல்லட்டா அப்படிங்கிற என்ன அல்ல என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த இறைத்துதரும் இந்த கூடுதலான தகவல் சொல்ல கிடையாது. என்ன தகவல்?
அவன் ஒற்றை கண்ணன். அல்லாஹ் ஒற்றை கண்ணன் கிடையாது. ஆனால் தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் என்று சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தஜ்ஜால் வந்த உடனே அவன் பண்ணக்கூடிய வேலை என்ன? நான் தான் கடவுள் என்று மக்கள் மத்தியில சொல்லுவான். சும்மாலாம் சொல்ல மாட்டான். அவன் பல அற்புதங்கள் நிகழ்த்துவான். அந்த அற்புதங்களுக்குள்ள வீக்னஸ் என்ன அப்படின்னா, அந்த அற்புதங்களை அவனால் ஒரு தடவை மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அந்த அற்புதங்களை செய்ய முடியும். மீண்டும் அந்த அற்புதத்தை செய்ய முடியுமான்னு கேட்ட கிடையாது. வானத்தை பொழி என்று சொன்னால் வானத்துல மழை இறங்கும். புறுப்புண்ணுகள் முளைக்க வேண்டும் என்று சொன்னால் புறுப்புண்ணுகள் முளைக்க ஆரம்பிக்கும். நம்முடைய வீடுகள்ல நாம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பொருட்களை பத்தி பேசும்போது அதை என்ன பண்ணுவான்? அவன் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அப்ப இப்பேற்பட்ட நிலையில ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் தான் அல்லாஹ் என்று நினைத்து கொண்டு இவன் பக்கம் போவான். இப்பேற்பட்ட நிலையில என்ன ஆகும் அப்படின்னா, இரண்டு விதமான அவனுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அவன் என்ன வச்சிருப்பான்? சொர்க்கம் நரகத்தை வச்சிருப்பான். வலது பக்கம் சொர்க்கம், இடது பக்கம் நரகம். ரசூலுல்லாஹ் இதை குறித்து சொல்றாங்க, வலது பக்கத்திற்கு சொர்க்கம் என்று நம்பி அவனை நம்பி யாரெல்லாம் அந்த வலது இடத்துல குதிக்கிறாங்களோ அவர்கள் சென்றடையக்கூடிய இடம் நரகம் என்று சொன்னார்கள். அவன் இடது புறத்துல இருக்கக்கூடிய நரகம் என்று காட்டப்படும். அந்த நரகம் என்று காட்டப்பட்ட உடனே இறை நம்பிக்கையாளர்கள் தஜ்ஜாலை நம்பாமல் அல்ல மார்க்கம் சொன்ன அடிப்படையில யாரெல்லாம் அந்த நெருப்பை விழுகிறாங்களோ அவர்கள் போய் சேரக்கூடிய இடம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் சொன்னார். இன்னொரு இவனை குறித்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இவன் எல்லா இடத்துக்கு போவோம். உலகத்துல 40 நாள் இருப்பான். சரிங்களா? 40 நாளுடைய எண்ணிக்கை பற்றி அல்லாஹ்வுடைய சொல்லும் போது, முதல் நாள் என்பது ஒரு வருடத்தை போன்று இருக்கும். இரண்டாவது நாள் என்பது அதை விட குறைவாக இருக்கும். மூன்றாவது நாள் அதை விட குறைவாக இருக்கும் சொல்லி ஒரு 40 நாட்கள் இவன் என்ன பண்ணுவான்? உலகத்துல உலா வருவான். அவன் உலா வரக்கூடிய நேரத்துல இவனால் போய் சேர முடியாத ஒரு இடம்தான் மதினா என்ற நகரம். மக்கா மதினாங்கிற இந்த இடத்துல அவனால போகவே முடியாது. அதுல வானவர்கள் 7 வானவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எல்லை மதினாவுடைய எல்லை பகுதியில ஒரு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தஜ்ஜால் வரக்கூடிய அந்த நேரத்துல வானவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? அவன் வரக்கூடிய திசையை வெயிட் பண்ணிருப்பாங்க. அவன் வந்த உடனே அவனுடைய தலையை திருப்பி விட்டுருவாங்க. எந்த திசையை நோக்கி அவன் தலை இருக்குதோ அந்த திசையை நோக்கி போயிடுவான். இப்படி போகக்கூடிய நேரத்துல ஒரு உயிர் தியாகி வருவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 உயிர் தியாகி அப்படின்னு சொன்னோம்னா தஜ்ஜாலுடைய காலத்துல ஒருத்தர் வருவார். அவர் தான் உண்மையான ஒரு உயிர் தியாகி. அதாவது உயிர் தியாகியில சிறந்த ஜிஹாத் செய்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எல்லா தஜ்ஜால் முன்னாடி இருப்பாங்களா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஒரு இறை நம்பிக்கையாளர் வந்து சொல்வாரு, அல்லாஹ் மீது ஆணையாக நீ அல்லாஹ் கிடையாது, நீ இஸ்லாம் சொன்ன மார்க்கம் சொன்ன அடையாளம் என்று சொல்லும் போது அந்த நேரத்துல தஜ்ஜால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்கு முன்னாடி நிப்பாட்ட வச்சு இந்த மனிதரை ரம்பத்தால 2 கூறாக அவன் என்ன பண்ணிடுவான்? தஜ்ஜால் பிரிச்சிருவான், கொலை செஞ்சிருவான். கொலை செய்தது மட்டும் அல்லாம எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய வண்ணம் அந்த 2 உடல்களை என்ன அந்த துண்டாக்கப்பட்ட இந்த 2 உடலை சேர்த்து மீண்டும் உயிர் கொடுப்பான். இப்படி உயிர் கொடுத்த உடனே தஜ்ஜால் கேட்பா, இப்போவா நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும் போது அந்த அடியான் சொல்லுவாரு, அல்லாஹ் மீது ஆணையாக இப்போதான் நான் உறுதியா நம்புற, மார்க்கம் சொன்ன தஜ்ஜால் நீதான், உன்னை ஒரு காலம் அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டேன், இறைவன் நான் அல்லாஹ்வை மட்டும்தான் ஈமான் கொள்வேன், உன்னை ஈமான் கொள்ள மாட்டேன்னு நம்பிடுவான். இப்படி கேட்ட உடனே தஜ்ஜால் என்ன பண்ணுவான்? மீண்டும் ரம்பத்தை எடுத்து அறுக்க போகக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய அருளால் அந்த மனிதருடைய உடல் அந்த செம்பால் ஒரு இரும்பு கவசம் போன்று அவருடைய உடல் மாறிடும். அந்த அவருடைய உடலை துண்டாக்க முடியாது. உடனே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, தன்னுடைய மக்களை தூண்டி விட்டு இவ்வளவு அத்தாட்சியை காட்டு நம்புறான மாதிரிலாம் இவெல்லாம் உசுரோட இருக்குமா என்று சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த நபரை அடித்து கொலை செய்து அவரை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? தஜ்ஜாலுடைய இடது புறத்தில் நரகம் என்று காட்டப்படும் பாத்தீங்களா, அதுல தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அவர் சென்றடைய போற இடம் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆட்சி செய்யக்கூடிய அந்த நிலைதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க, தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். இதுதான் மார்க்கம் சொன்ன தஜ்ஜாலை குறித்த ஒரு சில முக்கிய தகவலாக இருக்கிறது. இதை தாண்டி யாரெல்லாம் தஜ்ஜால் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டு, இவன் தான் தஜ்ஜால், அவன் சில பேர் என்ன சொல்றான், ட்ரம்ப் தான் தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்றாங்க? ஒரு கூட்டம் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்படி போய்கிட்டு இருக்கோம். நாம தெளிவாயிரணும், இது தஜ்ஜாலுங்கிற உண்மை, 10 அடையாளங்கள் உண்மை. ஆனால் அது இன்னும் நடைபெறல. நடக்கக்கூடிய நேரத்துல
நாம் உயிரோடு இருந்தோம் என்று சொன்னால் நாம் முழுமையாக ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில அடையாளங்களை குறித்து நாம் அடுத்தடுத்த நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.